இந்த காவல்துறை இருக்கு, நம்ம உடன் பிறந்தார்கள். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாது, போதையில் வண்டியை ஓட்ட முடியாது. குடிச்சிட்டு வண்டியை ஓரங்கட்டு, சாவியை கொடு. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாதுன்னு தெரிகிற இந்த ஆட்சிக்கு குடிச்சிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னு தெரியாது. எப்படி எப்படி பாரு, கஞ்சா விற்குது, அவின் விற்குது, கொக்கைன் விற்குது, எல்லா கர்மமும் விற்குது, போலீஸுக்கு தெரியல. ஆனால் கஞ்சாவை வாங்கி குடிக்கிறான் பார், அவனுக்கு தெரியுது சரியா இங்கே விற்குதுன்னு, வாங்கிட்டு வந்துடுறான். அது எப்படி எப்படி ஒன்று விசித்திரமாக இருக்கும். குடிக்க போகும்போது நீ வண்டியில் போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? விட்டுட்டு நடந்து வருதா, போதையில் உருண்டு போகிறதா? அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 2 ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ் வைக்கணும். மட்டையானவனே அட்ரஸை வாங்கிட்டு உள்ள அனுப்பணும். ஒரு ஆட்சி முறையில் ஒரு நுட்பத்தை சொல்கிறேன். குடிக்க போகும்போது எப்போ அட்ரஸ் கொடுத்து பாப்பா, ஒரு வேளை நீ மட்டை ஆகிட்டுன்னா குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது தம்பி, பைக்கை எங்கே விட்டு காலையில் வந்து எடுத்துக்க. அப்போ வண்டியில் ஏறி பாடு, வீட்டில் ஒன்றே இறக்கி விட்டுரு. அதே டாஸ்மார்க்னு வருது. இந்த கோழி சோடான்னு ஒரு படம் என் தம்பி விஜய் மில்ட்ட எடுத்துருந்தாப்புல. அதில் இமான் அண்ணாச்சி பேசுவாப்புல. குடிச்சிட்டாங்கன்னு பிடிச்சி வந்து காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன, நீங்கள் நட்டத்தில் ஓடுற ஆவின் பாலையை டோர் டெலிவரி பண்ணுறீங்க, லாபத்தில் ஓடுற டாஸ்மார்க்கை மட்டும் டோர் டெலிவரி பண்ண மாட்டீங்களா?